இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். குட் மார்னிங். உனக்காக டீ கொண்டு வந்திருக்கேன். காலையில் 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் நான் ஆஃபீஸ்க்கு போகணும். உன் அன்போட காலையில் எனக்கு டிஃபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அப்படியே மதியம் லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா போவேன். நம்மளோட வெட்டிங் லைஃப் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் என்ன அப்படி பாக்குற? முழுங்க போறியா என்ன? மம்தா, நான் ஆஃபீஸ் கிளம்பணும், லேட் ஆகுதுன்னு உங்ககிட்ட சொன்னல. என்னோட டிஃபனும் லஞ்சும் எங்க? ஐயோ, நான் இப்பதான் குளிச்சுட்டு வெளியே வந்தேன். என் மேக்கப் கூட இன்னும் ஃபுல்லா முடியல. ஹேர் ஸ்டைலிங் வேற பண்ணணும். குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஆகும். நீ இப்ப எங்கேயாவது வெளியே போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா என்ன? எங்கேயும் இல்லையே. நான் என்ன ஹீரோயினை விட குறைஞ்சவளா என்ன? நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் மேக்கப் போடுவேன். பாலிவுட் கிடையாது, ஹாலிவுட் ஹீரோயின் சொல்லு. எனக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா டெய்லி ரொட்டீன், சீக்கிரம் எழுந்திருக்கணும், ஆஃபீஸ் போகணும், திரும்ப வீட்டுக்கு வரணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து எனக்கு டிஃபனும் லஞ்சும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆபீஸ்ல கேண்டீன் இருக்குல்ல, அங்க மேனேஜ் பண்ணிக்கங்க. என்னால டெய்லி இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா தினமும் வெளியில சாப்பிட்டோம்னா மம்தா, ஒருவேளை நீ மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லையே, மனைவிங்கிற பேர்ல வேலைக்காரிய தேடுறியா? ஹலோ அண்ணி. மம்தா, அவங்க 2 பேருக்கும் நீ என்ன தொலை கொடுத்துட்டு இருக்க? அவர் கவர்மெண்ட்ல பெரிய வேலையில இருக்காரு. டயர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்தா கரண்டிய பிடிக்க வைக்கிற. நீ ஏன் சமைக்காம இருக்க? அண்ணி, நான் ஒரு நாள் இந்த வீட்ல வேலை செஞ்சுட்டா அப்புறம் எப்படி எல்லா லேடிஸும் மாட்டிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் மாட்டிக்குவேன். அம்மா வீட்ல இருக்கும்போது நீ தானே எல்லா வேலையும் செய்வ. அண்ணி,
நான் ரொம்ப யோசிச்சுதான் மாமனார் மாமியார் இல்லாத வீடா செலக்ட் பண்ணிருக்கேன். அப்பதான் நான் இங்க ஜாலியா இருக்க முடியும். காலம் மாறியாச்சு. இப்ப இருக்கிற பொண்ணுங்க வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா 2 வேலையும் வேலைக்காரிய வச்சுக்கோங்க. அக்கா இப்படிலாம் நடக்காது. அண்ணி ஒரு சின்ன சின்ன வேலையை கூட செய்யறது கிடையாது. மேக்கப், ஹேர் ஸ்டைலு, ஃபோனு, ட்ரெஸ் அப்படின்னு ஃபுல் டே அவங்க பிஸியா தான் இருக்காங்க. சொல்ல போனா அண்ணியோட புடவையெல்லாம் அண்ணா தான் வாஷ் பண்றாரு, காய வைக்கிறாரு, அயன் பண்ணி கொடுக்குறாரு. மொத்த வேலையுமே இவர் தான் பாக்குறாரு. இங்க ஒரு தடவை நீங்க கபோர்டை செக் பண்ணுங்க, அங்க மொத்த துணியும் அப்படியே அங்க மூட்டை மாதிரி குவிஞ்சு கிடக்கும். ஏன் அலமாரியும் அதே மாதிரி தான் இருக்கு. அக்கா, உன்னோட கதையே வேற. நீ கவர்மெண்ட் ஜாப் பாக்குற, நிறைய வேலை இருக்கும். அதனால அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் போட்டு தேவையில்லாம நீ குழப்பிக்காத. ஏன்னா மம்தாவோட விஷயமே வேற. எனக்கும் மஞ்சு அக்கா மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஒருவேளை நானும் சம்பாதிச்ச வீட்டுக்கு கொடுத்தா மரியாதை கிடைக்குமோ என்னமோ. சரி, நீ எதுக்காக இப்ப அழற? கண்ணை தொடச்சுக்கமா. அக்கா, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இவர்தான் என்கிட்ட சொன்னாரு நான் இந்த வீட்டு எஜமானி அம்மான்னு சொன்னாரு. ஆனா இப்ப பாருங்களேன், உங்ககிட்ட வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஏன் இதுக்காகலாம் அழற? இது படிச்சவங்களோட வீடு. உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. என்ன கிஷோர்? ஹலோ அண்ணி. இந்த மொபைல் போட்டோவை யார் அனுப்புனது மம்தா? அண்ணி, மார்க்கெட்ல புது போன் வந்திருக்கு. அதோட கேமரா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வீடியோஸ் பண்ணலாம். எனக்கு அந்த போன் வேணும் அண்ணி. ஏன் திடீர்னு என்னாச்சு? கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்கன்னு திமிர்ல இருக்காங்க. இவங்க ஒரு வருஷம் முழுக்க சம்பாதிக்கிறத நான் ஒரு மாசத்துல சம்பாதிச்சு காட்டணும். நான் யாருன்னு காட்ட விரும்புறேன். நான் ஒண்ணு குறைஞ்சவ கிடையாது. நான் சொன்னா நீ மனசு கஷ்டப்படுவ. உன்னோட எல்லா ஆசைகளுக்காகவும் எங்க கிட்ட பணம் கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ உன் புருஷன் கிட்ட கேளு. அண்ணி, நான் அண்ணா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உன் மாமியார் வீட்ல நீ என்ன பண்றியோ அத நினைச்சு உன் அண்ணன் வருத்தத்துல இருக்காரு தெரியுமா? சரி, முதல்ல போனை வை. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. அண்ணா, இந்த செக் புக். அத என்னோட ரூம்ல கொஞ்சம் பத்திரமா வச்சிரு. சரிண்ணா.
மம்தா மம்தா என் பேக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ற? அது நான் கவர்மெண்ட் வேலைக்காக அப்ளை பண்றேன்ல, அதான் பென் வேணும்னு தேடிட்டு இருந்தேன். அப்படியா? நல்ல விஷயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட் மம்தா சிங். நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நான் முன்ன விட இப்ப ரொம்ப அழகா இருக்கேன்ல? ம்? உங்க ஃபிகரை எப்படி பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும்னு நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். எப்படி பெர்ஃபெக்ட்டா மேக்கப் போடணும்னு சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் என் கூட பிரைவேட்ல பேசுங்க. ஐ லவ் யூ ஆல். ஹாய் வாங்கக்கா. மம்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பக்கத்துல ஒருத்தரை மீட் பண்ண வந்தேன். அப்படியே உன்னை பார்க்கலான்னு வந்தேன். தனியா போர் அடிக்குதுல? முதல்ல நீங்க உள்ள வாங்க. வா போலாம். அக்கா, உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு. இந்த டைமண்ட் நெக்லஸ் எவ்வளவு அற்புதமா இருக்கு. தேங்க் யூ. உங்க பேக்கும் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கான பொருள் இப்படி கேரி பண்றீங்க இல்லையா? நான் வேலை பாக்குறேன். அப்ப கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்ல. மனோஜும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றான். நீயும் எக்ஸாம் எழுது. உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா லைஃப் அப்படியே செட்டில் ஆயிடும். அக்கா, இந்த நெக்லஸ நான் போட்டு பார்க்கவா? அதுக்கு என்ன, கண்டிப்பா. இந்தா. வாவ். அக்கா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ம், அது இந்த நெக்லஸ் ஒரு 2 நாள் என்கிட்டயே இருக்கட்டுமே. அதுக்கு என்ன? இதுக்கெல்லாம் கேட்கணுமா என்ன? நீ வச்சுக்க. தேங்க் யூ. இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் எதுவும் எடுக்கவே இல்லையே. மனோஜ், ம்? என்னோட இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் பாரு. 50,000 ரூபாய் நீ எடுத்தியா என்ன? இல்லையே, நான் எடுக்கலண்ணா. அன்னைக்கு செக் புக்கை கொண்டு போய் என் ரூம்ல வைக்க சொல்லி உங்ககிட்ட தானே கொடுத்தேன். அண்ணா, உங்க செக் புக் அதை என் ரூம்ல பத்திரமா வச்சிரு. அப்படின்னா என் அக்கௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் எடுத்தது நீயே தானே இருக்கணும். நான் எடுத்தனா? என்ன சந்தேகப்படுறீங்களா? அண்ணா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மனோஜ், உனக்கு நல்லாவே தெரியும் பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுத்தாங்கன்னா எனக்கு மெசேஜ் வராதுன்னு. அதை நீ யூஸ் பண்ணிருக்க. அப்படிதான் இந்த அமௌண்ட்டையும் எடுத்திருக்க. அண்ணா, நான் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்றது? இந்த மாதிரிலாம் நான் எதுவும் செய்யலண்ணா. அப்ப வேற யார் பண்ணது? ஆ? அண்ணி, நீங்க அந்த பணத்தை எடுக்கலையே இந்த புது மொபைலுக்காக. என்ன இது? நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என் மேல இந்த பழிய போடுறியா? நீங்களும் இத கேட்டுட்டு அமைதியா நிக்கிறீங்க. இவன் என் மேல வீணா திருட்டு பட்டம் கட்டுறான். நீங்க இவனை ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க நம்பிக்கைக்காக சொல்ற, இந்த போனை என் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. இருங்க, நான் போன் பண்ணி கொடுக்குறேன். நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. மொத்தா ப்ளீஸ், நீ அப்படிலாம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நீங்க பாரு, தயவு செஞ்சு அழாத. மனோஜ், உன் அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேளு.
எதுக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். மன்னிச்சிருங்க அண்ணி. என்ன இருந்தாலும் நான் வெளியில இருந்து வந்தவ தானே, அதான் என் மேல பழிய போடுறீங்க. நான் பணம் சம்பாதிக்கல, புருஷனை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதான் என்ன சந்தேகமா பாக்குறீங்க. மம்தா இங்க பாரு, ப்ளீஸ் நீ அழாத. மனோஜ், எனக்கு தெரியாம நீ பணம் எடுத்ததை பத்தி நான் எதுவும் யோசிக்க விரும்பல. அண்ணா எனக்கு நாளைக்குள்ள பணம் வந்தாகணும். இதுக்கு மேல என்னோட ரூமுக்கு என் பெர்மிஷன் இல்லாம நீ வரக்கூடாது. மம்தா, இந்த நேரத்துல மம்தா எங்க போயிருப்பா? மம்தா, 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 எங்கேயும் இல்லையே. மம்தா, என்கிட்ட இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க தாராளமா நிறைய காயின்ஸ் அனுப்பலாம். உங்களுக்கு ஏதாவது டிமாண்ட்ஸ் இருந்தா அதை நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். லவ் யூ ஆல். நீங்க இன்னும் தூங்கலையா? எழுந்து பார்க்கும்போது என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இங்க பாரு மம்தா, மனோஜ் அப்படி தப்பா நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ கோவப்படாத, கீழே போலாமா? அண்ணி, அந்த 50,000 ரூபாவை திருடினது நீங்க தானே எனக்கு தெரியும். உங்களுக்கு எதிராக எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எப்படி உங்களை எக்ஸ்போஸ் பண்றேன்னு பாருங்க. அப்புறம் அண்ணனும் கண்டிப்பா உங்களை வீட்டோட விரட்டிடுவாரு. ஐ see. என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவானா? அது எப்படின்னு நானும் பாக்குறேன். இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு கால் பேக் பண்றேன். என்ன பண்றீங்க நீங்க? என்ன வீட்டை விட்டு விரட்ட போறேன்னு சொன்னல, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணி நிறுத்துங்க. மனோஜ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மனோஜ், என்ன வீட்டை விட்டு விரட்டுவியா? மனோஜ் விடு. கிஷோர், கிஷோர், என்ன காப்பாத்து. அண்ணி, மனோஜ் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அதோட நான் பாத்ரூம்ல இருந்த விஷயம் எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் பாத்ரூம்குள்ளேயே வந்துட்டான். மனோஜ், என்ன காரியம் பண்ணிருக்க? அண்ணா அவங்க பொய் சொல்றாங்க.
நான் இவங்க கிட்ட எதுவுமே தப்பா நடந்துக்கல. போய் இந்த வீட்ல எனக்கு சேஃப்டி இருக்கானே தெரியல. நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. போலீஸ்கா? வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் என்ன நம்புங்க அண்ணா. மம்தா, அவன் என்னோட தம்பி. போலீஸ் வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்து பேரே கெட்டு போயிடும். அப்போ ஒரு கண்டிஷன், உங்க தம்பி மனோஜ் இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அண்ணா இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க. இவங்க நம்ம 2 பேருமே இங்க இருந்து பிரிக்கணும்னு பாக்குறாங்க அண்ணா. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு செக்ல நீ பணம் எடுத்துட்டு அந்த பழியை தூக்கி அண்ணி மேல போட பார்த்த. அண்ணா உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்க. போடா இங்க இருந்த. போ போடா. அந்த நெக்லஸ் வாங்கினி அதை ஏன் அக்கா கிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லை? என்ன அத கிஃப்டா வச்சுக்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. உன் அக்கா என்ன இப்படி இருக்கா? நான் யாருக்காவது ஏதாவது பொருளை கொடுத்தா அதை திருப்பி கேட்கவே மாட்டேன். ஆனா நீ அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? என்கிட்ட கிட்ட தான் நான் உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். ஜுவல்லரி வாங்கி கொடுத்துருப்பேன். அது 5 நாளைக்காக 5 செட்டு வாங்கினேன். நான் போடுற துணியை கூட ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஒன்னு பண்ணு, உன் டெபிட் கிரெடிட் கார்டெல்லாம் கொடு. என்ன இதுக்கு என்ன அவசியம்? உனக்கு தான் தேவையானது எல்லாம் இருக்குல்ல. உனக்கு இதெல்லாம் தேவையில்லை. மந்த்லி பஸ் பாஸ் இருக்கு, கேண்டீன்ல நல்ல சாப்பாடு கிடைக்குது. யாருக்காக சம்பாதிக்கிற? எனக்காக தானே சம்பாதிக்கிற. என்கிட்ட கொடு. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னோட ஜுவல்லரி, என்னோட துணிகள் தானே உனக்கு பிரச்சனை. சரி, ஒரு நிமிஷம் இரு. மம்தா, ஹே மம்தா, மம்தா துணியெல்லாம் ஏன் கொண்டு வந்து இங்க போடுற? மம்தா, இன்னைக்கு மொத்த துணியையும் எரிக்க போறேன். இனிமே ஒரு Dress மட்டும் தான் போட்டுட்டு வாழ போறேன். வைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, எல்லாமே எரிஞ்சு போயிடும். மம்தா, இந்தா வச்சுக்க. அண்ணா ப்ளீஸ் கதவை மூடாதீங்க அண்ணா.
நான் உங்களுக்கு பல தடவை கால் பண்ணேண்ணே, ஆனால் நீங்கள் என்னோட ஒரு கால் கூட அட்டன் பண்ணல. நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணுண்ணே. பாருங்க, சொல்ல போனா என்கிட்ட இன்னொரு வீடியோவும் இருக்கு. சேச்சா, இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியல. இதெல்லாம் என்ன மம்தா? இதெல்லாம் நான் மனோஜ் சொல்லிதான் பண்ணேன். என்னால இவனை சரியா புரிஞ்சுக்க முடியல. இவன் என் மேல ஆசைப்பட்டான். எப்ப நான் அதுக்கு மறுத்தேனோ அதுக்கெல்லாம் நல்லா யோசிச்சு இவன் என்ன பழி வாங்கியிருக்கான். அதோட இந்த செக் அதையும் எனக்கு மனோஜ் தான் கொடுத்தான். பணத்தை எடுத்துட்டு வான்னு இவன் தான் சொன்னான். இது அப்பவே நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டியதானே? இந்த விஷயத்த நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன்னா இவரை கவர்மெண்ட் வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சிருவேன்னு சொன்னான். என்ன உளறிட்டு இருக்கீங்க நீங்க? நான் உளறேனா? நீ தானே என்கிட்ட இதெல்லாம் சொன்ன. சோஷியல் மீடியால இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலான்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. அதுக்கு கொஞ்சம் ஸ்கின் காட்டணும்னு நீ தான் சொன்ன. ஆமா அண்ணா, இவன் பேச்சு கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். இவனுக்கு நான் பயந்து பண்ணிட்டேன். அண்ணா, உங்களுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரியும். எப்பவாவது ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா? நான் போய் பணத்தை திருடுவேனா? நான் அசிங்கமான வீடியோஸ் எல்லாம் எடுப்பேனா? சொல்லுங்க. என்ன கிஷோர், நீங்களாவது ப்ளீஸ் என்ன நம்புங்க. குடும்பமானம் போற மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கும் குடும்பம் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா நான் கங்கை நீரை கூட கையில் எடுத்து சத்தியம் பண்ண தயாரா இருக்கேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீங்களே பேசி சரி பண்ணிக்கங்க. ஆனா என்னோட தங்கச்சிய தப்பா சொல்லாதீங்க. அவ வாழ்க்கையை நீங்க நாசமாக்கிடாதீங்க. அவ மேல மட்டும் தப்பு இருந்திருந்தா நானே அவளை தண்டிச்சு இருப்பேன். சொல்றது புரியுதா? இத நீங்களே பாத்துக்கங்க. நம்ம நாட்டுல கவர்மெண்ட் வேலைக்கான மதிப்பு ஒரு மிகப்பெரிய கஜானா மாதிரி. அதனால கேள்விப்பட்ட ஆச்சரியமா இருக்காது. இந்த கவர்மெண்ட் வேலையை அடையறதுக்காக எல்லாரும் எல்லையை மீறுவாங்க. வணக்கம், நான் சுஷாந்த் சிங் ஒரு அற்புதமான கதையோட வந்திருக்கேன். இது உங்களை அதிர்ச்சியில ஆழ்த்திடும். அதோட எச்சரிக்கையும் கொடுக்கும், ஒரு பாடத்தையும் கத்துக் கொடுக்கும். அதாவது குற்றத்தின் பாதை நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சுக்குநூறு ஆக்கிடும். அதோட எல்லா உறவுகளையும் அழிச்சிடும். எப்படி பணம் சம்பாதிக்கிறது? பணம் சம்பாதிக்க ஒரு வழி இருந்தது, இனிமே அதுவும் முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இண்டிபெண்டன்டான வாழ்க்கை வேணும், நிறைய பணம் வேணும். ஆனா எனக்கு வேலை செய்ய பிடிக்காது. கல்யாணம் பண்ணி இருந்தா டிவோர்ஸ் வாங்கிக்க. பணம், ப்ராப்பர்ட்டி அத அல்மனில வாங்கிடு. கிஷோர், நீயும் உன்னோட தம்பியும் சேர்ந்து என் அண்ணா அண்ணி முன்னாடி என் மானத்தையே வாங்கிட்டீங்க. எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கே பிடிக்கல. எனக்கு இப்பவே டிவோர்ஸ் வேணும். விவாகரத்தா? மம்தா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? விவாகரத்துங்கிறது நம்ம கலாச்சாரம் கிடையாது. நான் உன் கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். இங்க பாரு, நான் உன்னை எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா பார்த்துப்பேன். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல. எனக்கு டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸ்க்கு அப்புறம் உன்னோட பாதி சேலரியும் வேணும். இல்லனா காலம் பூரா உன்னை கோர்ட்டுக்கு இழுத்தடிச்சிட்டே இருப்பேன். 2-3 நாள் உனக்கு டைம் தரேன். யோசிச்சு பதில் சொல்லு.
மம்தா என்னாச்சு மம்தா? தள்ளி போங்க, தள்ளி போங்க. இந்த ஆள் என்ன கொலை பண்ண பாக்குற, அதனால என்ன படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுட்டான். என்னோட குழந்தை, என்னோட குழந்தை, மம்தா தள்ளி போ. என்னோட குழந்தை போயிடுச்சு. இவன் என்ன மட்டும் கொலை பண்ண பார்க்கல, பொறுக்க போற என் குழந்தையோ கொலை பண்ண பார்த்துட்டான். இவன் ஒரு அரக்கனா இருக்கான். கரு கரைஞ்சு போயிடுச்சு. இப்போ இவளையும் கொல்ல போறியா? அறிவு கெட்டவன, போயும் உன் மனைவிக்கே இப்படி தொல்லை கொடுக்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு அவ கூட வாழ பிடிக்கலன்னா அவளை விட்டுடு. டிவோர்ஸ் கொடுத்துட்டு உன் பாதையில நீ போ. அவ வாழ்க்கைய அவ வாழ விடுடா. நான் இவர்கிட்ட பல தடவை சொன்னேன், உனக்கு என் கூட வாழ பிடிக்கலன்னா டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னேன். ஆனா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு கெஞ்சினேன். ஆனா இவன் என்ன விடவும் மாட்டேங்கிறான். நான் சொல்ற பேச்ச கேட்கவும் மாட்டேங்கிறான். இங்க பாருமா, உங்க அம்மா வீடு எங்க இருக்கு? உன்னை கொண்டு போய் நாங்க அங்க விட்டுடுறோம். எழுந்துருமா. அம்மா வீட்டுக்கு இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். நீ சரியா சொன்னப்பா, இவனெல்லாம் போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். இல்ல 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 இல்ல, வேண்டாம். இவரை போலீஸ் கிட்ட எல்லாம் புடிச்சு கொடுக்க வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னைய அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. வேண்டாம், நோ, இந்த ஆள் என்ன தொடக்கூடாது. மம்தா, டிவோர்ஸ் கொடுத்தா 2 குடும்பம் பிரியும். என்ன நீ இதையெல்லாம் விரும்புறியா? என்கிட்ட சொல்லு. ஐ ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ். கிஷோர் நீ சொல்ற எல்லாத்தையும் கேப்பா. அக்கா, எனக்கு உங்களை மாதிரி லைஃப் வேணும். வேலை இருக்கணும், பணம் இருக்கணும், தொல்லை கொடுக்கறவங்க இருக்க கூடாது. நான் தான் உன்கிட்ட சொல்லியிருந்தேனே, கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுது, ஹார்ட் ஒர்க் பண்ணு. அக்கா, நான் என் லைஃப்ல படிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என் மண்டையில அது ஏறவே இல்லை. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை எப்படி கிடைச்சது? அத கேட்காத. இந்த வேலை எனக்கு சும்மா ஒன்னும் கிடைக்கல. இந்த வேலைக்காக நான் மிகப்பெரிய வேலைய கொடுத்திருக்கேன். நான் என் புருஷனை இழந்திருக்கேன். நான் இப்போ அழ விரும்பல. இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல விரும்பல. என் கணவர் இறந்ததுனால அவரோட இடத்துக்கு எனக்கு இன்டர்வியூ இல்லாமயே இந்த வேலை கிடைச்சது. அக்கா, என் பேச்ச கேளு. உங்க லைஃபுக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. ஏன்னா தனியா இருந்து வாழறது ரொம்பவே கஷ்டம். அக்கா, நான் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன். கிஷோர், 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 எழுந்திருங்க. வாங்க. என்ன பண்ற நீ? கிஷோர், நான் டிஃபன் பண்ணணும். இது ஒண்ணும் தப்பு இல்லல்ல. ஒரு நிமிஷம். லஞ்ச் பாக்ஸ். ஓகே, பாய்.
அன்பா பால் கொண்டு வந்து கொடுத்தா இப்படி ரிசல்ட் கிடைக்கும். இப்பவும் மூச்சு இருக்கே, அப்படின்னா இவன் வெறும் மயக்கத்துல தான் இருக்கான். ஆனா இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்து தொலைணும். இவன் செத்து போயிட்டா இவனோட கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கும். அப்புறம் நான் ஆடம்பரமான வாழ்க்கைய வாழுவேன். நானும் ஹீரோயின் மாதிரி என் வாழ்க்கைய வாழுவேன். ஹலோ ஹலோ மஞ்சு அக்கா, கிஷோர் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு. இப்ப எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்க. இவருக்கு என்னாச்சு? அது இவரை நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இவர் எதுவுமே பேசல. ஐம் சாரி, ஹி இஸ் நோ மோர். இவர் இறந்துட்டார். கிஷோர், கிஷோர், அண்ணா, கிஷோர் என் தம்பி. தூக்க மாத்திரை சாப்பிடுறது யாரு? அண்ணி உங்களதான். அண்ணனுக்கு அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரை கொடுத்து நீங்க அவரை கொன்னுட்டீங்களா? மனோஜ், இல்லனா நீ என்ன வாய்க்கு வந்தது எல்லாம் உளறிட்டு இருக்க?
ஆனா இல்லண்ணா, நான் எதுவும் பண்ணலண்ணா. நான் எதுவுமே பண்ணல மனோஜ். நீங்க பொய் சொல்றீங்க அண்ணி. நீங்க தான் எங்க அண்ணாவை கொலை பண்ணிருக்கீங்க. அக்கா, உங்களுக்கு இந்த வேலை எப்படி கிடைச்சது? என் கணவர் இறந்த பிறகு அந்த போஸ்டிங்க வேற யாருக்கும் கொடுக்காம எனக்கே கொடுத்தாங்க. இப்பதான் புரியுது. என் புருஷனை பத்தின விஷயத்த உன்கிட்ட சொன்னேன்ல, நீ என் தம்பியோட வேலை உனக்கு கிடைக்கணும்னு அவனை கொண்டுட்டியா? இல்லக்கா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் எதுவுமே பண்ணல. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் எதுவுமே பண்ணல. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் எதுவுமே பண்ணல. இவங்க எல்லாம் வேணும்னே என் மேல பழி போடுறாங்க. சரி, நீ எதுவும் பண்ணலனா எதுக்காக பயப்படுற? எங்க கிட்டயே நடிக்கிறியா? இவளை இழுத்துட்டு போங்க. அண்ணா, அண்ணா, ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்கண்ணா. கிஷோரோட போஸ்ட்மார்ட்டம் நடந்த பிறகு அது நேச்சுரல் டெத் இல்ல, கொலைன்னு உறுதியாச்சு. கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணது வெளிச்சத்துக்கு வந்தது. அதோட ரத்தத்துல அதிக அளவுல தூக்க மாத்திரை கலந்திருக்கிறதும் தெரிஞ்சது. அதிக பண பேராசை, அதோட சுதந்திரமா ஆடம்பரமா வாழணும்னு நினைச்ச அந்த பொண்ணு மம்தா மீதி இருக்கிற வாழ்க்கைய அவங்க ஜெயில தான் கழிக்க போறாங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மம்தா பயங்கர புத்திசாலியா இருந்தா. ஒருவேளை அவ கடினமா உழைச்சிருந்தா அவ தன்கிட்ட இருக்கிற திறமைய வச்சே கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கலாம். நிஜ வாழ்க்கைய மறந்துட்டு கனவு வாழ்க்கையில வாழ ஆசைப்பட்டா. ஆடம்பரமா வாழணுங்கிற பேராசை அது மனுஷனை படுகொலியில தள்ளிடும். இந்த மாதிரி மனிதர்களை அடையாளம் காண தெரிஞ்சுக்குங்க. அதோட அவங்க கிட்ட இருந்து அலர்ட்டாவும் இருங்க. இத சொல்லிட்டு நான் விடை பெறுறேன். நாளைக்கு ஒரு புத்தம் புது கதையோட சந்திக்கலாம். தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். இன்றைய நாள், இன்றைய குற்றம்.